மருமகளே, அத்தை, எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு இருக்க? உட்காரு உட்காரு, முதல்ல உட்காரு. என்னங்க அத்தை, வீட்டுல இருந்து வந்ததுல ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. உங்களை வேலை வாங்கிட்டு என்னால உட்காந்துருக்க முடியல. இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல வேலை செய்யக்கூடாது. அதுவும் இல்லாம டாக்டர் சொல்லியே விட்டுருக்காரு, வீக்கா இருக்குது உடம்பு. அதுவும் இந்த வயசுல குழந்தை பெற்றுக்கணும் போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு சொல்லி இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், நீ எதுவும் பண்ண வேணாம். கம்முன்னு நீ சமத்து பிள்ளையா இருந்தா மட்டும் போதும். இந்த உனக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன், இதை குடி. ஐயோ அத்தை, இவ்வளோவா? சின்னோண்டு ஒரு கப்புலையோ இல்லை ஒரு டம்ளர்ல கொடுத்தா கூட போதும். எதுக்கு இவ்வளோத்தையும் குடிச்சா? ஐயோ வேணாம் அத்தை. காலையிலே 3 வாட்டி வாந்தி எடுத்துவிட்ட. சாப்பிட்டதெல்லாம் வயிற்றுக்குள்ள தங்கி இருக்கவும் தங்கி இருக்காது. இப்படி இருந்தீங்கன்னா குழந்தைக்கு எப்படி சத்து கிடைக்கும்? எப்படி குழந்தைக்கு சத்து கிடைக்கும்? இந்த மாதிரிலாம் குடிச்சா தான் நல்லது. குடி. ஐயோ அத்தை, சத்தியமும் வயிறு ஃபுல்லா இருக்குத்த. என்ன சாப்பிட்ட வயிறு ஃபுல்லா ஆகிறதுக்கு? காலையில சாப்பிட்டது, அதான் வாந்தி எடுத்ததுல எல்லாமே போயிருச்சே. இந்தா இதை குடிமா, குடி. அத்தை, நீயா குடிக்கிறியா? இப்போ அத்தை ஊட்டி விடட்டுமா? முருங்கைக்கீரையெல்லாம் போட்டிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப சத்து, இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிமா. சரிங்க அத்தை. கொஞ்சம் சின்ன பவுல்லையாவது ஊற்றிருக்கலாம், ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. குடினா குடிக்கணும், மற்றபடி வேறு எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்க அத்தை. அத்தை, உங்களுக்கு? எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு தான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். குடி. அத்தை, அப்போ நீங்கள் ஊற்றிட்டு கொடுங்க அத்தை. இவ்வளோ எதுக்கு? குடினா குடிக்கணும், குடி. ஒரு காலத்தில் என்னை பார்த்தாலே கரிச்சு கொட்டுவாங்க. என்கிட்ட மானம் கொடுத்து பேசக்கூட மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு எப்போ வரும்போதெல்லாம் நான் கூனி குறுகி போய் ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடந்திருக்கேன். வெளியே வந்தால் கூட என்னை பார்த்தா கூட பேச மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை ஒதுக்கி தள்ளுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியாப்பட்ட அத்தை என்னையா தங்கமாக தாங்க பிள்ளை. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். நீ பொண்ணா பையனா எதுவும் தெரியாது. நீ எதுவாக இருந்தாலும் ஏன் வயிறும் ஏன் தங்கம். நீ வந்ததுக்கப்புறம் தான்டா எனக்கு ஒரு உறவே கிடச்சிருக்கு. இத்தனை நாள் என்னை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் மேலே அன்பை காட்டுறாங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான்டா என் தங்கம். எப்படா உன்னை தூக்கி கொஞ்சி உன்னை அள்ளி முத்த விடுவேன்னு இருக்குடா. இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது இதுக்கு தான். நீ வெளியே வந்தேன்னு வையேன், உங்கள் அண்ணி அன்புக்குட்டியே உன்னை தூக்கி வச்சு கொஞ்சவா. நான் அவளை வளர்த்தேன், அவள் உன்னையே வளர்ப்பா. அவன் புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கா. ஐயோ கடவுளே, கோர்ட்டுக்கு காலையில் ஒரு பக்கம் வெடியறதுக்கு முன்னாடியே போன அந்த பையன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. பக்குன்னு இருக்கு. ஐயோ, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆண்டவனே, எப்படி டைவர்ஸ் எதுவும் கொடுத்துடக்கூடாதுப்பா. 1000 தான் இருந்தாலும் தாவத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே சரியாக இருக்காது. ஆறாமரை கொஞ்சமாவது யோசிக்கணும். ஐயோ, என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறானே தெரியல. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறான், கொஞ்சமாவது பொறுமையா போ, அவசரப்படாதுன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறான். பிள்ளைக்கு ஃபோன் போட்டு சொல்லலாமா? ஐயோ, வேண்டாம். அவளே இருந்து இப்போதான் ஒரு கரு உண்டாகி மாசமாக இருக்கா. அவள் சந்தோஷமாக அங்கே இருக்கிற நேரத்தில் நான் இதை சொல்லி அவள் அதிர்ச்சி அடைஞ்சி என்னமோ ஏதோன்னு ஓடி வந்து ஏதோ ஒன்று கிடக்க ஒன்றுனா ஐயோ என்ன பண்ணுறது. ஆனால் அவகிட்ட சொன்னால் இந்த பையன் இந்த விஷயத்தை நிறுத்துவான். இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. ஒரு பக்கம் இந்த உலகத்துக்கு வராத குழந்தைய நினைக்கிறேன், இன்னொரு பக்கம் இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைய நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுனே புரியலையே. ஆண்டவா, என்னை இப்படியா சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ணினேன்? இந்த இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னை உயிரோட வச்சிருக்க. என் புருஷன் போன இடத்துக்கு என்னையும் கூட்டிக்கிட்டு போயிடு. வேண்டாம்ப்பா, இந்த பொறுப்பே வேண்டாம், வெறுத்து போகுது. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. படுபாவி, குடியை கெடுத்த பாவி, வீட்டுக்குள்ள வந்து என்னைய துரத்திட்டால. மவளே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, நல்லாவே இருக்க மாட்டேன். வீட்டுக்கு மருமவை எதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு? குடும்பத்தை பெருக்கிறதுக்கு தான். அதை இதை நீ என் பையன்கிட்டையும் என் புருஷங்கிட்டையும் சொல்லி கொடுத்து குடியை கெடுத்து விட்டால. இவளை போய் தேடி கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. எனக்கு இவளோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இவளோட சுயரூபம் தெரியும். அன்னைக்கு வருவானுங்க. ஐயோ, நீ சொன்னியே நாங்கள் கேட்கலையே, இப்போ பட்டு அனுபவிச்சுட்டு வாரமேன்னு வருவானுங்க. அப்போ பார்த்துக்கிறேன் இவங்களெல்லாம். அடியே, என்னை வெளியே துரத்திட்டோன்னு நீயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு குழுன்னு இருக்காத.
கடவுள் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உனக்கு கண்டிப்பா கூலியை கொடுக்காம இருக்க மாட்டான்டி. கண்டிப்பா கூலி கொடுப்பான் பாரு. என் குடும்பத்தையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், நான் பெற்று வளர்க்கணும். நீங்க வருவீங்களா, எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துவீங்களா, உள்ள வந்து உக்காந்துக்குவீங்களா? நீயும் குழந்தை பெப்பல்ல, பையனும் ஒன்று பிறக்கணும். அப்ப என் நிலமை உனக்கு வரணும்டி. அப்பதாண்டி நான் படுற வேதனை உனக்கு தெரியும். அப்பயே தலையால் அடிச்சுக்கிட்டேன். என் அண்ணன் பிள்ளைய கட்டி வைக்கணும், என் அண்ணன் பிள்ளைய கட்டி வைக்கணும். என் அண்ணன் பிள்ளைய கட்டி வச்சிருந்தா இன்னைக்கு என்னை இப்படி வீட்டை விட்டு துரத்தி இருப்பாளா? ஊர்க்காரின்ற ஒரே காரணத்துக்காக தானே என்னை இப்படி துரத்தி விட்டா. இருடி இரு, உனக்கு கண்டிப்பா கடவுள் கூலி கொடுப்பான். இரு. ஒன்றும் இல்லை, குடும்பத்துல இருந்து வந்து என்னைய துரத்திட்ட. இன்னும் கொஞ்சம் நல்லா வரதட்சணை போட்டு நல்ல வீட்டுல இருந்து வந்திருந்தா, ஐயோ அம்மாடி அம்மா, நம்மள உயிரோட இருந்திருக்க முடியாது, அழிச்சிருப்பா. மாமா இருந்தாங்க, எங்க எடுத்துக்கோங்க. ஏமா உடம்பு எதுவும் முடியலையா? இப்பதான் எந்திரிச்சு டீ வைக்கிற? இல்லை மாமா, ராத்திரியெல்லாம் தூங்க லேட் ஆயிடுச்சு. ஏம்மா ஏன் உங்க அத்தை இப்படி பேசிவிட்டாருன்னு நீ வருத்தப்பட்டியா? அதான் அவளை அடிச்சு துரத்தி விட்டால, அப்புறம் என்ன உனக்கு கவலை? நீ சந்தோஷமா இருமா, நீ சந்தோஷமா இரு. யார் உன்னை என்ன சொல்றா? இல்லை மாமா, கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நேற்று ஏதோ அத்தை மேலே இருக்க கோவத்தில் நானும் அவங்கள வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டேன், அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். அது தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அத்தையை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துருங்க மாமா. வேண்டாம், அவங்க அங்கே இருந்து எதுக்கு? அப்புறம் பார்க்குறவங்க எல்லாரும் வீட்டுக்கு மருமவ வந்தோன்னு இந்த மாமியாரை துரத்திட்டால அப்படின்ற ஒரு பேர் வரும் மாமா. வேண்டாம் மாமா, அத்தையை கூட்டிகிட்டு வந்துருங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? எவனும் இந்த வீட்டுல இருந்து வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் இவளோட சுயரூபம் என்னன்னு. உன்னைய போட்டு பாடா படுத்தி எடுக்கிறா, அவ அப்படியே கடந்து சாவட்டும். விடுமா, நீ எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? போனா போதுன்னு வெளியே கிடக்கிறத குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நக்கி தான் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அவ குணத்தை காட்டி விட்டால. அவன் அண்ணங்காரனையும் அப்படித்தான், என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினான். அந்த மாதிரி தான் இவளும். இல்லை மாமா, ஆயிரம் தான் நீங்கள் சொன்னாலும் நான் பண்ணது தப்பு, அது மிகப்பெரிய தப்பு. என்னடா தம்பி இந்த புள்ள புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கு? அவளும் எப்பயா இருந்தாலும் நாளைக்கே ஒடியாந்தாலும் ஒடியாந்துருவா. நீ வேறம்மா. இல்லை மாமா, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, இல்லைன்னா அத்தைக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஆட என்னவா பேசிக்கிட்டு இருக்க? டேய் என்னடா அந்த புள்ள இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, நீ என்னடா ஒன்றும் பேசாம அமைதியா இருக்க? என்ன சொல்றீங்க? என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வீட்டுக்கு மருமக வர நேரம் அம்மா, நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு அம்மாவாக இருந்து பார்த்துப்பாங்கன்னு நினச்சி, ஆனால் அவங்க மாமியாராக அவங்க இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஒரு ஆம்பளை பையன் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே கூடாதுன்றது தெரியுது. பொண்டாட்டி பக்கம் நின்று பேசவா இல்லை அம்மா பக்கம் நின்று பேசவா? அம்மாவுக்காவது அங்கிட்டு வீடு இருக்குது, இங்கே போகணுன்னு சொன்னோன்னே அங்கே போய் இருந்துக்கிட்டாங்க. ஆனால் பொண்டாட்டியை துரத்தவும் முடியல, அவளுக்கு அங்கே போகிறதுக்கு இடமும் இல்லை. யாருன்னு நொந்துக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க, ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கிட்டு போவோமா? எதுக்கு? இல்லைங்க, பார்க்க போகிறோம், வெறுங்கையோடையே போக முடியும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னங்க, கூட பிறந்த தங்கச்சியை பார்க்க போகிறோம், வேற யாரையும் பார்க்க போகிறோம்? மற்றவங்கள பார்க்க போனால் கூட ஃப்ரூட்ஸு ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கிட்டு போகிறோம் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்காக. இப்படி உங்கள் கூட பிறந்த தங்கச்சிக்கு கூட செய்கிறதுக்கு இப்படி கணக்கு பார்க்குறீங்க? எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், இதை செய்கிறதுல என்ன வரப்போகுது? 1 கிலோ பழத்தில் நம்ம என்ன சொத்தா கரைஞ்சிட போகுது? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவெல்லாம் அனுபவிக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன், நீ தான் வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதனாலதான் உன் கூடவே நான் வரேன். அப்படி இருக்கும்போது நீ சும்மா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு இருக்காத. அவளுக்கெல்லாம் எதை பண்ணாலும் நன்றின்றதே இருக்காது. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. போங்க, நன்றி இருக்காது நன்றி இருக்காதுன்னு. அவளுக்கு இல்லைன்னா என்ன, உங்கள் கூட பிறந்திருக்காங்க, நம்ம நினச்சிட்டு போவோம், விடுங்க. நீ ஏன் இவ்வளவு தூரம் போற வார, கடைசியில உன்னையவே எப்படி பேச போறான்னு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். என்ன நான் இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு சந்தோஷப்படணும்னு சொல்லி வந்திருக்கீங்களான்னு திருப்பிக்கிட்டு பேசுவா, அப்போ உனக்கு புரியும். ஏன் நாத்தனார் தானே என்னை பேசுறா, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். பாப்போம் அதையும் பார்க்க தானே நான் போறேன். இப்ப சரி, அங்க ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கு, அங்க நிறுத்துங்க. முடியாது. நிறுத்துங்க. முடியாது. குதிச்சிருவேன். ஐயோ சாமி, நிறுத்துறேன் போதுமா? அந்த பயம் இருக்கணும். சரிங்க மேடம், அந்த பயம் நிறையவே இருக்குங்க மேடம். நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, போங்க. வீடெல்லாம் ஒற்றை அண்டி கிடக்குது, இதெல்லாம் ஒற்றை அடிச்சு விடணும். நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும்
இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சது கூட கிடையாது. ஆனால் என் தலையெழுத்து இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம இருக்க வீடை நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே இருந்தவங்க யூஸ் பண்ண துணி அது இதுன்னு கன்றாவியும் இருக்குது. இந்த பெட்டெல்லாம் என்னமோ அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் தூக்கி துவைச்சி சுத்தம் பண்ணி போட்டோம்னா அதில் படுத்துக்கலாம். என்னன்னா தினமும் இதில் படுக்கவும் முடியல. கீழே படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. இருந்த காசை வச்சு ஏதோ பாய் தலைவணி வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கியிருந்தா பரவாயில்ல. ஆனால் அந்த மனுஷன் எதையுமே வாங்காமல் சும்மா தண்ணி அடித்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு. சரி, இதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். முதல்ல சாப்பிட்டு ஐயா. சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலாக பார்த்து போவோம். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஆமாண்டா, எனக்குமே இப்போ பசிக்குது. போய் சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். எந்த ஒரு காரணங்களாம் இத்தனை நாள ஒருத்தனும் இல்லை, இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க. ஓய் ஓய், அவர் வந்துட்டார் போல இருக்கு. இதை வாருங்க. ஏய் சீக்கிரம் வாடி வெளியா. ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க ஐயா. அந்த ஆளு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய்ய அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா. நான் சொல்றது உண்மைங்க ஐயா, உண்மைங்க ஐயா. யா நீலி கண்ணீர் வடிக்கிறாயா? கண்ணீர் வடிச்சு எத்தனை குடியை கெடுத்திருக்கா தெரியுங்களா ஐயா? இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி பொய் பேசாதீங்க. எனக்கு ஒன்னும் பொய் பேசணும்ன்ற அவசியம் இல்ல. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க ஐயா. என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றையா. ஏய், புள்ள மேல சத்தியம் பண்ணேன்னு வையே அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. புள்ள மேல பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கீழே வந்தேன்னு வையே நீ அம்புட்டு தான். பாத்தீங்களா ஐயா, நீங்க இருக்கும்போதே எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா ஐயா? பாத்தீங்களா சார்? புள்ள எப்படி சத்தியம் பண்றான்னு விவரம் கூட தெரியாத புள்ள அது. ஓ, நான் சொல்றது உண்மைன்னு சொல்லி என் புள்ள மேல சத்தியம் பண்றேன் பொய்யின்ற. ஏன் நீ தான் உண்மையை பேசுறவனாச்சு? புள்ள மேல சத்தியம் பண்ணு. எவரு? நான் என் மேல சத்தியம் பண்ணுவேன், வளர்ற புள்ள மேல சத்தியம் பண்ண மாட்டேன். ஐயா, இதுல இருந்தே தெரியுதுங்களா ஐயா, இவன் அண்ட புழுகேன் ஆகாச புழுகேன். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப என் குடியை கெடுத்து என்னை இப்படி பண்ணி வச்சிருக்கிறான். ஆமாங்கய்யா, என்னையும் இழுத்து போட்டு அடிச்சு என் பையனை போட்டு அடிச்சு என்னென்ன வேலை பார்த்தா தெரியுங்களா? இங்க பாருங்க, கீழே நின்று பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் இங்க வந்து பேசுங்க. எம்மடி கீழே வாமா, நான் போய் பேசுறேன். வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் வசதியான ஆளுக்கெல்லாம் கிடையாதுங்க. நாங்களே ஏழைப்பட்ட குடும்பம் தான். இந்த குடும்பத்துல ஒரு ஆத்தா தான் வந்து எங்க வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கணும்னா, அப்பயும் கூட வசதியான வீட்டு பொண்ணை நீங்க எடுத்துருக்கலாமே. நாங்கெல்லாம் உங்க அளவுக்கு வசதி இல்லை, நீங்க வேற எதுவும் பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க அம்மா தான் என்ன சொன்னானா, வசதியான பிள்ளைய கட்டினா அவளுக்கு நம்ம அடிமையா இருக்கணும், வசதி இல்லாத பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நம்ம பேச்சை கேட்டு நம்ம வீட்டு சொல்லுபடி இருக்கும்னு என் பிள்ளைய அடிமையா இருக்கணும் தாயா இவங்க வீட்டுல வந்து பொண்ணு எடுத்தாங்க. அப்பையும் வரதட்சணை இம்புட்டு போடணும். நாங்க என் பையன் அம்புட்டு கஷ்டத்துலயும் அம்புட்டு நகை போட்டாங்க ஐயா. 15 பவுன் போட்டான். அந்த நகையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. அப்படி அதெல்லாம் வித்தே அழிச்சானுங்க. அப்புறம் அதை விடுங்க ஐயா. இவங்க ஆத்தா என் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணாலே அப்படி இருக்கிறவ மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒழுங்கா வாழணுமா இல்லையா? அவங்க ஆத்தாக்காரி வாழவே விடலைங்க ஐயா. எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சண்டைன்னு என் பிள்ளை என் வீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பா. அம்புட்டு வயிற்றுச்சலாக இருக்குங்கய்யா, அம்புட்டு வயிற்றுச்சலாக இருக்கும். அம்புட்டு கடம்பட்டு உடம்பட்டு நம்ம பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ளை இந்த லட்சணத்துலையே கொஞ்சமாவது நல்ல மனுஷனா இருந்தா அவங்க ஆத்தா பேச்சை கேட்காம என் பிள்ளை பேச்சை கேட்டு இருக்கணுமா இல்லைங்களாயா? ஓ, எங்க அம்மாவுக்கு எத்தனை நாளைக்கு உங்க பிள்ளை சோறு போட்டா? எங்க சொல்லுங்க பாப்பா, எத்தனை நாள் சோறு போட்டா? கல்யாண நாள்ல இருந்து எங்க அக்கா வீட்டுலதான் எங்க அம்மா இருந்துச்சு. ஏதோ இப்ப அவங்களுக்கு அங்க வீடு வாடகை கட்ட முடியலன்னு கஷ்டத்துலதான் வந்து இங்க இருந்தாங்க. அதுவும் அவங்க வந்து சாதாரண குடும்பம் இல்ல, அவங்க வசதியான குடும்பம். பாத்தீங்களா, நாங்க வசதி இல்லாதவனு எப்படி குத்தி காட்டி பேசுறான்னு. இதே மாதிரி தாயா ஒரு கட்டுன பொண்டாட்டிய குத்தி காட்டி ஒரு மனுஷன் பேசினா எப்படி அந்த வீட்டுல ஒரு பொம்பளை நிம்மதியா இருக்க முடியும்? கேட்டா நான் சம்பாதிக்கிறேன்னா ஏன் என் பிள்ளை என்ன துணி தச்சு சம்பாதிக்கிறா? அவ சம்பாதிக்கதானே செய்யறா. அப்படி இருந்தோம் அவளை கரிச்சு கொட்டினா அவ என்ன பண்ணுவா? அதுதான் என் வீட்டுக்கு அடிக்கடி வருவா. அதை போய் இவங்க பெருசா எடுத்துக்கிட்டு இப்ப டைவர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த முடிவை இவரா எடுத்தாரா இல்ல இவங்க வீட்டுல இவங்க ஆத்த சொல்லி இந்த முடிவை எடுத்தாரா? அதெல்லாம் யாரும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. உன் லட்சணமும் உன் பிள்ளை லட்சணமும் தெரிஞ்சதுனாலதான் நான் முடிவே எடுத்தேன். பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு? வா போன்னு மாமியாருக்கு கொடுக்குற மரியாதையா இது?
இவங்க வீட்டில் சண்டை போட்டு என் புள்ள வரும்போதெல்லாம் என் பையன் சொல்லுவான், குடும்பம்னா 1000 தான் இருக்கும், அனுசரிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இவ சண்டை போட்டு வந்து 1 வாரம் 2 வாரம் இருந்தோடனே நாங்கள் கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி விட்டுட்டு வருவோம். அங்கேயும் போய் 2 நாள் கூட நிம்மதியாக இருக்க மாட்டா. மறுபடியும் குறைச்சி கொடுப்பாங்க, மறுபடியும் ஓடியாந்துருவா. மறுபடியும் இங்கே வந்தோடனே நாங்கள் அங்கே அனுப்பி வைப்போம், மறுபடியும் ஓடியாந்துருவா. மறுபடியும் அனுப்பி மறுபடியும் இதே மாதிரி ஒரு பிள்ளைய படுத்தினா எப்படி? ஒரு அக்கா கறிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் அவங்க மாப்பிள்ளை வீட்டோட போய் இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரே வீட்டில் எல்லாரும் வாழணும்னா என் பிள்ளை ஆக்கி போகிறதுக்கு அங்கே என்ன வேலைக்காரியா? சொல்லுங்க நீங்க. இவரு உன் புள்ள ஆக்கி போறோன்னு வாய்க்கு வந்தபடி போய் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஐயா நீங்களே சொல்லுங்க, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலாமா? இங்க பாரு, என் விஷயம்னா என் விஷயத்த மட்டும் பத்தி பேசு. வேற ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன், மரியாதை இருக்காது. என் பிள்ளைக்கு ஒரு கண்ணு போடுச்சுன்னா எதிரில் இருக்கவனுக்கு 2 கண்ணு போடணும்னு நினைப்பேன் நானு. இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். என் புள்ள வாழனா உன் அக்காவும் அவங்க வீட்டுல போய் வாழக்கூடாது. இங்க பாருங்க ஐயா, லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்கலாமா வாங்க கூடாதா? ரொம்ப தப்பு. ஆனா இவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கியிருக்கான் இவங்களுடைய அக்கா வீட்டுக்காருக்கு, தெரியுங்களா ஐயா? ஐயோ, கோட்டுக்கு ஏத்தி என் அக்கா வாழ்க்கையை நானே அடிச்சிட்டேனா? என்ன சொல்றீங்க? இது உண்மையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. அவருக்கு அந்த சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இருந்ததுல வந்ததுதாங்கய்யா அது. பாத்தீங்களா எப்படி போய் பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இப்பயே இந்த போய் பேசுறாங்களே, அப்ப இன்ன வரைக்கும் பேசுனது உண்மையா இருந்திருக்குங்களா? சொல்லுங்க பாப்போம். ஐயா, இவங்க வேணும்னே எதையாவது பேசி இதை எதை கலைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க வந்தது டைவர்ஸ் வாங்குறதுக்கு தான். ஓ, குத்து உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதோ? பாத்தீங்களா எப்படி மூடி மறைக்கிறாங்கன்னு. இந்த லஞ்ச விஷயத்தை பத்தி நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன், அதை அவங்க விசாரிப்பாங்க. அப்படி பாவிகளா, என்ன வேலை பார்த்து விட்டாளுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இம்பட்டு தூரம் பண்றவங்க அன்னைக்கு என் புள்ளைக்கு நியாயம் கேட்டு போனதுக்கு என்னை அடிச்சு, வயசுல மூத்தவன் கூட பார்க்காம என்னை அடிச்சு, என் பையன் அடிச்சு என்னென்ன வேலை பார்த்தாங்க தெரியுங்களா ஐயா? இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணதுக்கு இவன் இந்த ஆட்டம் ஆனானே. இப்ப இந்த குழந்தை வந்து என்னன்னு உண்மைன்னு சொல்லும், நீங்களே கேளுங்க. குழந்தைய கொண்டு வா, இங்க வந்து பேசட்டும். குழந்தைய அங்க நிறுத்த வேணாம், இங்கே கூட்டிட்டு வாங்க. பாப்பா அங்க போடா தங்கம். பாப்பா, உங்க பேர் என்னடா? சொல்ல அன்பது. பாருங்க, கோர்ட்ல வச்சு அதட்டக்கூடாது, சரிங்களா? அது குழந்தைங்களை இப்படி பேசவே கூடாது சொல்லிட்டேன். நீங்க கேட்டதுக்கு சொன்னேன். அதெல்லாம் குழந்தை பேசும், அமைதியா இருங்க. உங்க பேர் என்னம்மா? நீங்க? நான் அடிக்க மாட்டேன், உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி தரேன். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்பா சொல்லிருக்காங்க, தெரியாதவங்க கிட்ட சாக்லேட்லாம் வாங்க கூடாது, தப்புன்னு. ஓஹோ, உங்க அப்பா வேற என்னம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க? அப்பா சொல்லிருக்காங்க, நல்ல பெருசானோனையும் படிக்கணும், நல்ல இப்ப சாப்பிடணும், விளையாடணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. வெரி குட், வெரி குட். அப்புறம் நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்க? ப்ரீகேஜியா? ஓகேடா தங்கம். உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்கும் சொல்லுடாமா. பேசிட்டு இருக்கேன்ல, கீப் குவைட். சரிங்க. அதுக்கு அப்பா அம்மா 2 பேத்தையும் பிடிக்கும். கேப்பாரு, 2ல ஒருத்தர தான் சொல்லணும். சைலண்ட் சொன்னேன். கம்மனி இருமா. சொல்லுங்க தங்கம், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அம்மாவையும் அப்பாவையும் பிடிக்கும், ஆனா அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வடுபாவி புள்ள கடைசி நேரத்துல கால வர்றானே. அந்த வாமா, கீழே வா. இங்க பாருங்க, பேசிட்டு இருக்கேன்ல, ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, தவளை தாவாயில கெட்ட மாதிரி நானே கெட்டனே போ. அப்பா உங்களை அடிப்பாங்களா? அப்பா என்ன அடிச்சதே இல்ல. அப்பா சூப்பர். அப்பா என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்பா என்னை ஊர்லாம் சுத்த கூட்டிட்டு போவாங்க. அத்தையும் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அப்பாயும் புது துணி எடுத்து கொடுத்து என்னை தாழ்ச்சி விட்டு நல்லா பார்த்துப்பாங்க. புள்ளையா பெத்து வச்சிருக்கா பிசாசு. என்ன சொல்லிக்கிட்டு சொல்லி கொடுத்தா என்னத்தை சொல்லுதுன்னு பாரு. ஐயோ, என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. ஓஹோ, அப்போ உங்க அப்பாயி அத்தை எல்லாம் நல்லவங்களா? சூப்பரானவங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அத்தை இப்போ ஊருக்கு போயிருக்காங்க. ஓ சரிடா. அப்பா உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கி கொடுப்பாரா? அம்மாவுக்கு வாங்கி கொடுப்ப மாட்டாங்களா, வாங்கி கொடுப்பாங்களா? அப்பா எது வாங்கிட்டு வந்தாலும் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க.
அப்படி சொல்ற தங்கம், அப்படி சொல்லு. எங்க அப்பா ரொம்ப நல்லவங்க. ஆனா எனக்கு அம்மா இப்ப இருக்க வீடு சுத்தமாவே பிடிக்கல. அங்க சோறு போட மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க. அங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டையாவே இருக்கு. எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. பிடிக்கவே இல்லை. ஓஹோ, ஐயா, குழந்தை ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அது எதுவுமே நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. பாருங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. குழந்தை ரூபத்தில் இறைவனையும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, சொல்லிட்டேன். மா, கொஞ்சம் மேல வாமா, நீங்க கீழே போங்க. ஐயோ, சட்டி சுட்டதாடா புத்தி கெட்டதான்னு கதையா? என்ன நடக்க போதோ தெரியலையே. உங்க குழந்தை பேசுனதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டுங்க ஐயா. அவ சின்ன பிள்ளை தெரியாம பேசுறா. நீங்க அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, இது குடும்ப நீதிமன்றம். குழந்தைகளும் இங்க எங்களுக்கு முக்கியமான ஒன்று தான். இந்த உங்க 2 பேர்த்தோட சண்டையிலையும் இந்த குழந்தையோட மனசு எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு பாத்தீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் இணைஞ்சு இருக்கிறது தாங்க குடும்பம். இப்படி நீயா நானானே கீரியும் பாம்புமா இருக்கிறது குடும்பம் கிடையாது. இது உங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். இந்த கருத்து வேறுபாடை 3வது மனுஷங்களை உள்ள விடாம நீங்க 2 பேருமே சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம். 2 பேரும் ஒரு ரூம்ல பேசி இருந்தாலே. ஆனா அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு என்ன? உங்க குழந்தையோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? உங்க வீட்டுல அடி உத மிதின்னு. ஆனா உங்க வீட்டுக்கார வீட்டுல எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா பார்த்துருந்து இருக்காங்க. இப்படியாப்பட்ட குடும்பத்துல இருந்து தப்பு பண்ணியிருக்கிறது நீங்கன்னு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு இன்னொரு வாய்தா கொடுக்குறேன். 2 பேரும் மனசு விட்டு பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த தடவை வரும்போது இணைஞ்சிருக்கேன்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு டைவர்ஸ் கேட்டு வரேன்னு வரக்கூடாது. ஐயா, இவள மாதிரி ஒரு ஆள் கூட எல்லாம் நிம்மதியா வாழ முடியாதுங்க ஐயா. டைவர்ஸ் கொடுத்துருங்க ஐயா. என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன், நான் வச்சு பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்க குழந்தைக்காக இது ஒரு தடவை சான்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. 3வது மனுஷங்களை உள்ள நுழைய விடாதீங்க. 3வது மனுஷங்களால மட்டும்தான் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிட்டு இருக்கு. அவங்களுடைய சுயலாபத்துக்காக உங்களை கெடுத்துடுறாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஐயா, நாங்க எங்க வீட்டுல யாரும் எதுவுமே சொல்றது இல்லை ஐயா. குழந்தையே சொல்லி நீங்க கேக்குறீங்கல்ல. எங்க வீட்டுல அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. இந்த அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் தான். அவங்க வீட்டுல அப்படிதான். அவங்க மருமகளை போட்டு பாடாப்படுத்தி அடிச்சு வீட்டை விட்டு துரத்தின்னு எவ்வளவோ பண்றாங்க. அதெல்லாம் என் வீட்டுல நடக்கணும்னு நினைச்சா எப்படிங்க ஐயா? இன்னத்துக்கு எங்க அம்மா சண்டை போட்டு இவ ஒரு நாள் வீட்டை விட்டு துரத்தினது இல்ல. இவளா சண்டையை போட்டு கிளம்போல தவிர அப்படி இருந்தும் இவளோட இல்ல இனிமே வாழ முடியாதுங்க ஐயா. அடுத்த வாய்தாவுக்கு வாங்க. ஐயா, இங்க இருங்க, அடுத்த கேஸ் இருக்கு, கிளம்புங்க. பாவி மவளே, வீட்டுக்கு வாடி, உன்னை குத்துன்னு குத்தி எடுக்கிறேன். ஐயா, எனக்காக நீங்க சொல்றது கேக்குறையா? என் பிள்ளைய மட்டும் என் கூட அனுப்புங்க ஐயா. இல்லனா அவ ஏதாவது பண்ணிருவா. என்னங்க சொல்றீங்க? பெத்த தாய் என்ன பண்ண போறாங்க குழந்தைய? இல்லைங்க ஐயா, என் குழந்தைகிட்டே கேளுங்க. அவ எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துவான்னு. அன்னைக்கு கூட்டிட்டு வந்து விட்டதே இவரு தான். இன்னைக்கு நான் கொடுமைப்படுத்துவேனாமா? நடிக்கிறத பாருங்க சார். பொய் வாயை திறந்தாலே பொய். அம்மா, இங்க வாங்க. அம்மா உங்களை அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லு. இல்லன்னு வை, வீட்டுல வந்து பழுக்க காய வச்சு இழுத்துருவேன். தங்கம், அப்பாட்ட வந்துடுடா. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். அம்மா, அம்மா. ஏய், என்னடி அம்மா அம்மான்னு இழுக்கிறா? அம்மா அடிப்பாங்க. சோறு போட்டு குடுன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்பா கூட போதே. சின்ன குழந்தைன்னு பார்க்காம ஒரு பெத்த தாயா இருந்தா அடிச்சிருக்கீங்க. இதுல கேவலம் இல்லையா உங்களுக்கு? ஐயா, சின்ன குழந்தை, அது ஏதோ தெரியாம பேசுது. குழந்தைங்களை அடிக்கிறது ரொம்ப தப்பு. உங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன். நீங்க அடுத்த வைதாவுக்கு வாங்க. இப்போ உங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க. நினைச்சேன்டி, நான் நினைச்சேன் உன் பிள்ளை இப்படித்தான் நம்ம காலை வருவான்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்து போச்சு.